ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தீர்த்த குடம் எடுத்து தீர்த்த விழா நடத்துகிறோம். அன்னைக்கு அம்மனுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தீர்த்தம் எடுக்க போகிறோம். இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக கலந்துக்கலாம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே 10ஆம் தேதி 10/11/2025 திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடந்தல். ஏன்னா அன்னைக்கு அம்மனுக்கு தீர்த்தம் ஊற்றி கலசத்துக்கு தீர்த்தம் ஊற்றுறாங்க. சந்தேகப்பட்டது யாரு, சங்கடத்தில் நிறுத்தினது யாரு, அடிக்கடி பிரச்சனை பண்ணது யாரு, உன்னை யார் சந்தேகப்படுத்துறது? தொட்டு கும்பிட்டு வந்தியா? இன்னொரு தடவை போய் தொட்டு கும்பிட்டோம். வாக்குதான் இப்ப சீக்கிரமா பார்க்கலாம். வேகமா போயிட்டு வேகமா உங்களோட இருந்ததை நீ பாத்தியா? பேசுறது பாத்தியா? இல்ல நான் நல்லா ஹெல்ப் பண்றாரு. ஆபீஸ்ல எல்லா பசங்களும் சொல்லிட்டாங்க. ஜிபே பண்ணின்னு நிறைய செலவு பண்றாரு. நீ அவனோட தப்பு பண்றது, பேசுறது, பிடிக்கிறது பாத்தியா? போன்ல நல்லா அப்பப்ப பேசினே இருக்கறாரு. அட நான் கேக்குறது புரியுதா? புரியுதா? அவன் ஜோடி சேர்ந்து நீ பாத்தியா? நேரா பாத்தீங்களா? நேரா என்னால பார்க்க முடியாதுமா. டெய்லி அவர் ஆபீஸ் தான போறாரு. நான் என்னால போக முடியாதுமா. நான் வீட்ல நீ ஏமா அடுத்து பேசி கேக்குற? கண்ணார பார்க்கணும், காதார கேட்கணும், தீர விசாரிச்சு அதுக்கு மேலே பதில் சொல்லணும். நீ எதுவுமே இல்லாத அவன் மேலே சந்தேகப்பட்டா என்ன சொல்லட்டும்? எப்படி ஜிபே பண்ணா, எதுக்கு ஜிபே பண்ணா தெரியலம்மா. எவ்வளவு பண்ணா போடான்னு பேசுறாருமா. எவ்வளவு பண்ணா? 10,000 9,000 5,000. அது மேல ஒரு ஆபீஸ் டிஎஸ் கம்பெனின்னு ஒரு ஆபீஸ்னா அதை வச்சு கொடுத்துருக்காரு. 1 லட்ச ரூபாய் அட்வான்ஸ். அவன் பேர் என்ன? யார் பேருமா? வெங்கடேசன், எங்க வீட்டுக்கார பேரு. அவ பேர் என்ன? அவ பேர் மல்லிகா. மல்லிகா. சந்தேகப்பட்டது உண்மைதாண்டி அம்மா. அவ தப்பு நடக்கிறது உண்மைதாண்டி அம்மா. அவ மயக்கி பாக்குறது உண்மைதாண்டி அம்மா. அவ கையோட கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறா. அது தப்பு இல்லையா? அவ ஏற்கனவே வேற ஒரு உறவுல வேற ஒரு தப்புல இருந்திருக்கிறாயா? இப்படிதான் அவளுக்கு இதுதான் வேலை. பணம் பிடிக்கிட்டு விட்டுருவா. 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாமே அம்மா. பணம் பிடிக்கிட்டு உடனே விட்டுருவா. மேனேஜரா இருக்கிறாருமா. 10 பேரை வச்சு வேலை வாங்குறாருமா. ஆமாமா. எப்படியாவது திருத்தி கொடுத்துருங்கம்மா. எங்க வீட்டு அம்மா அவ விட்டு விலகணும். இவன் விட்டு விலக தேவையில்ல. இவர்தாம்மா கால் பண்றாரு. தப்பு அவதான் பண்றா. அவதான் பேசுறா. நீ புரிஞ்சுக்கல. போட்டோ கூட எடுத்தாந்துக்கிறமா. அது போட்டாங்க. ஒரு முடிவோட இருக்கிறாவ. ஆமாமா. புரியுதா? புருஷன் நல்லவருமா. என்ன நல்லா பாத்துக்கிறாருமா. இப்ப வீடு கட்டி தராருமா. எதுவுமே இல்ல. தாலி அறுத்துட்டாருமா. எதனா கேட்டாக்கா தாலி அறுத்துட்டாருமா. நான் மஞ்சள் கட்டின்னு இருக்கிறேன். என்ன காரணம் தாலி இருக்க? அது ஃபீல்டுக்குலாம் கூட்டு போறாரு. அது கேஸுக்கு இவரு கூட்டின்னு போறாருமா. கார்ல டீசல் போட்டுக்கின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டானா? அப்படிதான். நீ என்ன பண்ண முடியும்? பண்ணிக்கோ. உன்னால முடிஞ்சது நீ செஞ்சுக்கோ. நான் அவளை கூட்டி அதை வச்சு நான் குடும்பம் நடத்திக்கிறேன். சொல்லலாமா? ஆனா ஹெல்ப் பண்றாரு. ஆனா தப்பு ஒத்துக்க மாட்டாரு. ஹெல்ப் பண்றது நல்லாவே தெரியுதுமா. வெட்ட வெளிச்சம் போட்டு கண்ணுல காட்டி இதை முறியடிச்சு தரது என் பொறுப்பு. எனக்கு என் புருஷனை திருத்தி கொடுத்தா உடனே நடக்காது. 2-3 வாரம் வந்துட்டு. சரிம்மா, சரி வரணுமாம்மா. இதுவே என் பிள்ளை பொருள் 3 பவுன் நகையை எடுத்து கொடுத்துட்டாமா ஒருத்தவங்க கிட்ட. அது மூலியத்தில் பத்திரகாளியம்மா அன்னைக்கு நான் வரணும், எப்படியாவது வர வெயின்னு சொல்லிட்டு நான் வேடின்னு இருந்தாம்மா. 4 மாசமா யூடியூப்ல பார்த்து. அப்புறம் இந்த பையன் திருடு போனதெல்லாம் 30,000 பணமும் 3 பவுன் நகையை எடுத்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எடுத்து கொடுத்துட்டாமா. என் பையன் 10ஆம் படிக்கிறான். ஒத்துக்கவே மாட்டாமா. அவனை கூப்பிட்டு வந்துக்கிறம்மா. அதனாலதான் நான் வர முடிஞ்சுது. அதை கேட்கறதுக்கு தான் நான் வந்தேன். அப்புறம் அது அப்படின்னு சொன்னா அனுப்ப மாட்டாருன்னு சொல்லிட்டு தாம்மா நான் இப்படி சொல்லிட்டு வந்தேன். எனக்கு அவர் என் புருஷன் வேணும்மா. வாடா போடான்னு பேசுறாருமா போன்ல. என்னை கேட்டா அடின்னு அடிக்கிறாருமா. நானும் லவ் மேரேஜ் தாம்மா பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் யாரும் பேச மாட்டாங்கம்மா என்கிட்ட. 15 வருஷம் ஆகுதும்மா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய். எங்கேயோ தப்பு நடக்குதுப்பா. எங்கேயோ ஒரு தவறு நடக்குது. இந்த வாக்கே தப்பான வாக்கா தெரியுது. காணி கொடுத்து அமுச்சுட்ருங்க. உங்களதான் சொல்றேன். காணி கொடுத்து அமுச்சுட்ருங்க. ஆமா அம்மா, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கம்மா. என் புருஷனை திருத்தி கொடுத்துருங்கம்மா. நீ சொல்லியோ நான் சொல்லியோ வாக்கு படிக்கிறவில்ல. அங்க உள்ள உட்காந்துக்கிட்டு அவன் என்ன சொல்றோ அதை தான் படிப்ப. காணி